நாம் ரிட்டையர் ஆகிறோம், பிள்ளைய பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறோன்னு உடனே ஜனங்கள் இவ்வளவு சந்தோஷப்படுறாளே. சுவாமியினுடைய வாக்கில் ஒரு பொய் வந்ததில்லை அவர் ஜென்மால. அந்த வேதத்துக்கும் அந்த தர்மத்துக்கும் அந்த யாகத்துக்கும் பண்ற நமஸ்காரம். ஜனங்களுடைய சௌக்கியத்தில் அப்பா மாதிரி சந்தோஷமும், ஜனங்களுக்கு ஒரு சிரமம் வந்தா அவளை விட இவர் வருத்தப்படுறதும். இந்த குணங்கள்லாம் எதை காண்பிக்கிறதுன்னு, அந்த சீட்ல உட்கார்றவனுக்கு இவ்வளவு குணம் இருக்கணும். ஜனௌகோத்குஷ்ட சன்னாதா விமானம் கம்பயன்னிவா. அவ்வளவு சந்தோஷம் ஜனங்களுக்கு. உடனே தசரதனுக்கே கொஞ்சம் அசூயை வந்துடுத்தான். யார்கிட்டன்னா புள்ளைட்ட. நாம் ரிட்டையர் ஆகிறோம், பிள்ளைய பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறோன்னு உடனே ஜனங்கள் இவ்வளவு சந்தோஷப்படுறாளே அப்படின்னு தோணிவிடுதான். ஜனங்களை பார்த்து கேட்குறான், நான் சீட்டை விட்டு இறங்குறேங்கிறேன், இவ்வளோ கை தட்டுறேளே, நான் உங்களை தப்பாக பரிபாலனை பண்ணினேனா, உங்களுக்கு சிரமத்தை கொடுத்துட்டேனா? கதன்னு மயி தர்மேணா பிருத்திவி மனுஷா சதி பவந்தா திருஷ்டுமிச்சந்தி யுவராஜம் மமாம். நான் என்ன தப்பு பண்ணிவிட்டேன்? தப்பா பரிபாலனை பண்ணினேன். எங்கிட்ட இல்லாத குணத்தை என் புள்ளட்ட என்ன கண்டு? அவன் ராஜாவா வரான்ன உடனே நீங்கள் இவ்வளவு சந்தோஷப்படுறீங்களே ஏன்? உடனே அத்தனை ஜனங்களும் சொல்றா, பிரியவாதி ஜ பூதானாம் சத்யவாதி ஜ ராகவா விருத்தானாம் பிராமணானாம் உபாசிதா வியசனேஷு மனுஷ்யானாம் பிருஜம் பவதி துக்கிதா உத்சவேஷு ச சர்வேஷு பிதேவ பரிதுஷ்ய. 2 ஸ்லோகம். பிரியவாதி ச பூதானாம், எல்லாத்தையும் பிரியமா இருப்பாராம் சுவாமி. பிரியவாதி ச பூதானாம் சுவாமி தரிசனம். அது மாதிரி பார்க்க முடியுமோ? வேண்டிய வாழ்கிட்ட பிரியமா இருப்பா, வேண்டிய வாழ்கிட்ட உண்டி தானே பிரியம் காமிப்பா. வேண்டாதவா வந்தால் மூஞ்சியே மாறி போயிடும். இவன் வந்து தொலைச்சுட்டானேம்பா. பிரியவாதி ச பூதானாம், தலை வெடிச்சாலும் பொய் சொல்ல மாட்டாரா. சத்யவாதி ச ராகவா, உண்மைதான் பேசுவாராம். ராமோத்விர்னாபிபாஷதே, 2வது பேச்சே ராமருக்கு தெரியாதுங்கிற. பொய்யே சொன்னதில்லையா சுவாமி. சுவாமியினுடைய வாக்கில் ஒரு பொய் வந்ததில்லை அவர் ஜென்மால. அதை சொல்றார். சத்யவாதி ச ராகவா பகுஸ்ருதானாம் விருத்தானாம் பிராமணானாம் உபாசிதா. நிறையா வேதாத்தியனம் பண்ணி யாகங்கள்லாம் பண்ணி அக்னிஹோத்திரங்கள்லாம் பண்ணின்னு இருக்கிற பெரியவா வந்தா ரோடுன்னு கூட பார்க்காமல் நெடுஞ்சான்கட்டியா கீழே விழுந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம். ஏன் அப்படின்னா, அந்த வேதத்துக்கும் அந்த தர்மத்துக்கும் அந்த யாகத்துக்கும் பண்ற நமஸ்காரம். பகுஸ்ருதானாம் விருத்தானாம் பிராமணானாம் உபாசிதா. அப்படி பிரம்மண்ய தேவனா இருந்திருக்க. அப்படி வேதத்திலையும் வேதத்துக்கள்கிட்டையும் அவ்வளவு ஒரு ஸ்ரத்தையா, அவ்வளவு ஒரு பக்தி சுவாமிக்கு. அது மாத்திரமல்ல, வியசனேஷு மனுஷ்யானாம் பிருஷம் பவதி துக்கிதா. இந்த அயோத்தியில் யாராத்திலையாவது ஒரு சிரமம்னா 2 நாளைக்கு ராமர் சாப்பிட மாட்டாராம். வியசனே, அவனுக்கும் சம்பந்தம் இல்லை, அயோத்திவாசி, அவ்வளவுதான், அயோத்தியாவாசி. வியசனேஷு மனுஷ்யானாம் பிருஷம் பவதி துக்கிதா, ரொம்ப தாபப்படுவான். இப்படி வந்துடுத்தேன்னு அவாத்து மனுஷா எவ்வளவு வருத்தப்படுறாளோ அதை விட கூட வருத்தப்படுவான். இப்படி நம்ம தேசத்தில் உள்ள ஒரு பிரஜைக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்துடுத்தேன்னு வருத்தப்படுவான். பிருஷம் பவதி துக்கிதா. இதே வாசல்ல பந்தல் போட்டு வாழைமரம் கட்டி பெரிய கோலம் போட்டு பூனை உபநயனம் பண்றா, சீமந்தம் பண்றா, கல்யாணம் பண்றா, அப்தபூர்த்தி பண்றா அயோத்தியிலன்னா என்ன பண்ணுவாரான்னா, அவாத்து அப்பா இப்படி சந்தோஷப்படுவாரோ அது மாதிரி சந்தோஷப்படுவார். உத்சவேஷு ச சர்வேஷு பிதேவ பரிதுஷ்யதி
ஜனங்களுடைய சௌக்கியத்தில் அப்பா மாதிரி சந்தோஷமும், ஜனங்களுக்கு ஒரு சிரமம் வந்தால் அவளை விட இவர் வருத்தப்படுறதும், இப்படி ஒரு ராஜகுமாரனை பார்க்க முடியுமா? பிரியாவா இதெல்லாம் இதில் ராமாயணம் முழுக்க இந்த குணங்கள் முழுக்க யார்கிட்ட இருக்குன்னா இப்போ நரேந்திர மோடிகிட்ட இருக்கு. இந்த சொல்கிற குணங்கள் முழுக்க அவர்கிட்ட இருக்கு. என்னென்ன அந்த ஸ்தானத்தில் உட்கார்ந்துக்கிறவாளுக்கு அதுதானே ராமாயணம் சொல்கிறது. பட்டாபிஷேக பிரயத்தனத்துக்கு முன்னாடி உள்ள குணங்கள் இது. இந்த குணங்கள்லாம் எதை காண்பிக்கிறதுன்னா அந்த சீட்டில் உட்கார்றவனுக்கு இவ்வளவு குணம் இருக்கணும். அந்த குணம் இருந்தால் தான் அந்த சீட்டில் சுரண்டவன் உட்காரக்கூடாது. அந்த குணம் இருக்கிறவா தானே உட்காரலாம். ராம குணத்தை வர்ணிக்கிறது. அது மாத்திரமில்லை, ஆச்சரியம் என்ன தெரியுமோ, ஸ்திரியோ விருத்தா, எங்கள் அயோத்தியில் ஸ்திரீகளோ, வயசான ஸ்திரீகளோ, குழந்தை குட்டிகளை பெற்ற அம்மாக்களோ, தருணிகளோ, கல்யாணம் ஆக வேண்டிய பொண்களோ, இவா பொண்கள் ஸ்திரீகளை சொன்ன காரணம் என்னென்னா எல்லாருமே அதில் விசேஷமாக ஸ்திரீகள். புருஷாளுக்கு கோவிலுக்கு போகிறதுக்கு அவகாசம் இருக்கும், இல்லாமல் இருக்கும், காரியக்கிரமங்களில் ஈடுபாடாக இருப்பாள். ஆனால் ஸ்திரீகள் விடாமல் கோவிலுக்கு போவாள். புருஷனை விட ஸ்திரீகளுக்கு ஈடுபாடு கூட இருக்கும். ஈவன் நீ எங்கே வேணாலும் போய்ட்டு வா, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதேன்றுவான் பல பேர். அதனால ஸ்திரீகள் அவசியம் கோவிலுக்கு போவாளோன்னு. அதனால வால்மீகி ராமாயணம் சொல்கிறது. வால்மீகி சொல்கிறார், ஸ்திரியோ விருத்தா தருண்யஸ்ச, 2 வேளையும் கோவிலுக்கு போவாளாம். கார்த்தாலையும் போவா, சாயங்காலமும் போவா. 2 வேளையும் போய் என்ன பண்ணுவா தெரியுமோ, எனக்கு நான் சௌக்கியமாக இருக்கணும், எனக்கு காலத்தில் கல்யாணம் ஆகணும், காலத்தில் குழந்தை பிறக்கணும், என் குழந்தைகள்லாம் சௌக்கியமாக இருக்கணும், என் பேரம்பேத்திகள்லாம் சௌக்கியமாக இருக்கணும், என் குடும்பம் நன்னா இருக்கணும். இது மாதிரி யாரும் கேட்காமல் ராமன் சௌக்கியமாக இருக்கணும், ராமனுக்கு சீக்கிரம் பட்டாபிஷேகம் பண்ணணும், ராமன் சீக்கிரமாக ராஜாவாக வரணும், ராமன் க்ஷேமமாக இருக்கணும்னு தான் எங்கள் அயோத்தியில் இருக்கிற அத்தனை பேரும் கோவிலுக்கு போய் சேவிச்சுட்டு இருக்கா, பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கா. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.